Python dictionary. So dictionary is an unordered set of key and value pair. It is a container that contains data enclosed with curly braces. The pair that is key and value is known as item. The key passes in the item must be unique. The key and the value is separated by a colon. This pair is known as item. Items are separated from each other by a comma. Different items are enclosed within a curly braces and this forms dictionary. So okay, dictionary அப்படின்னா இதுக்கு முன்னால பார்த்ததே கான்செப்ட் தான், பட் இங்கே unordered, ஸோ அங்கே unindexedனு பார்த்தோம், பட் இங்கே unordered. பட் ஒரு டேட்டா ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேர், இந்த 100 அண்டு சிங்கிள் கோட்ஸில் போட்டிருக்கோம் இல்லையா, இது ஒரு பேர் நம்ம சொல்லுவோம். ஒரு பேரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ அண்ட் ஒரு வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா 100 வந்து கீ அண்ட் ரவி இது டேட்டா. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் இஸ் ஏ டிக்ஷனரி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் ஐடி. ஸோ ஐடி நார்மலாக நம்பர்ஸில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஸ்ட்ரிங்காக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடி, ஸ்டூடெண்டோட ஐடி. ஸோ கமா student name, so student name yes name colon student name Raja. So department DEPT, department colon computer science. Computer science. Okay, computer science. So print of student. So இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க. அதில் full data invalid syntax, that is closing curly braces. Okay, so first ID 100, student name Raja, department DEPT computer science. ஸோ இதை ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், அதோட ஐடி பேஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அதோட ஐடி பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி டிஸ்பிளே பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்ஷனரியோட ஆப்ஜெக்ட் நேம் ஆஃப் ஐடி. ஸோ என்ன டிஸ்பிளே ஆகும் 100. ஓகே, 100. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக எனக்கு இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கமா, இல்லை வேணால் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணக்கு கோலன் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பார்க்க ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 100. த நெக்ஸ்ட் print of student name comma student of yes name, single quotes yes name, then closing curly braces. Okay, then print of department colon student of single quotes DEPT department. Okay, சேவ் பண்ணுங்க, ரன் பண்ணி பாருங்க.
first student ID 100, student name Raja, then department computer science. ஸோ இதை எப்படி இண்டிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியுதா? ஸோ இது வந்து நீங்கள் செப்பரேட்டாக அதோட கரஸ்பாண்டிங் கீ யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணக்கூடிய மெத்தடு. நான் ஸ்டூடெண்ட்னா என்னது? டிக்ஷனரியோட ஆப்ஜெக்ட் நேம் ஆஃப் கீ. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கீ. அந்த எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீ தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் வேல்யூ, தட் இஸ் டேட்டா. ஸோ இந்த கீ வந்து நீங்கள் நம்பரில் தான் யூஸ் பண்ணணும் இல்லை ஸ்ட்ரிங்கில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்பர் ஆர் எய்தர் ஸ்ட்ரிங். செகண்ட் ஒன் டேட்டா, தட் இஸ் வேல்யூ. ஓகே, தென் ஹவு டு delete for the corresponding key. ஸோ ஒரு பர்டிகுலர் கீயை நீங்கள் எப்படி delete பண்ணலாம் பார்ப்போம். ஸோ எனக்கு நான் அந்த லைனை ஹைட் பண்ணுறேன். இந்த லைனை ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னால் நான் பிரிண்ட் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், இது உங்களுக்கு தெரியும். அதில் இருக்க ஃபுல் டேட்டாஸும் அப்படியே எனக்கு டிஸ்பிளே ஆகும், அதே ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதே ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட்டை எப்படி டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு டெல் ஸ்டூடெண்ட். ஸோ bracket அதில் என்ன யூஸ் பண்ணோம்? DEPT. இப்போ பாருங்கள் உங்களுக்கு deleted. சரிங்களா? ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, பட் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் அவைலபிள் பிகாஸ் ஆஃப் த டேட்டா இஸ் deleted by using del keyword. ஓகேவா? the next one updating the data. ஸோ எப்படி நீங்கள் அப்டேட்னா இங்கே என்னது? ஸோ அப்டேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஸோ இஃப் ஆல்ரெடி டேட்டா இஸ் ஃபவுண்டுனா த டேட்டா இஸ் சேஞ்ச். ஸோ டேட்டா இல்லைன்னா அது கூட ஆட் ஆகும். சரி, இதுதான் இதோட மெத்தடு. இப்போ நான் டிபார்ட்மெண்ட் டெலிட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ டெலிட் நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, இயர் இல்லை. ஓகேவா? ஸோ இயர் வந்து எனக்கு ஆட் பண்ணும். எப்படி ஆட் பண்ணலாம்? இயர் வந்து எப்படி ஆட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஆஃப், அதுக்கு ஒரு கீ யூஸ் பண்ணுங்க. ஸோ கீ வந்து இயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி செக் பண்ணோம், இருக்கான்னு செக் பண்ணோம், அப்படி இல்லைன்னா ஆட் ஆகும். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ இயர் வந்து இட் இஸ் நாட் ஆல்ரெடி ஃபவுண்ட். ஸோ ஆல்ரெடி இல்லை, ஸோ இல்லாதனால அது லாஸ்ட் ஆட் ஆகும். சப்போஸ் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ ஐடி இருக்குது, சரிங்களா? ஐடி இருக்குது, இந்த ஐடியில் ஆல்ரெடி எனக்கு 100 இருக்குது. ஸோ எனக்கு 101 சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி அந்த கீ ஃபவுண்டுனா அந்த டேட்டா சேஞ்ச் ஆகும், கீ இல்லைன்னா ஆட் ஆகும். இதுதான் இதோட மெத்தட். ஸோ கீ இருந்தால் சேஞ்ச் ஆகும், கீ இல்லைன்னா ஆட் ஆகும். ஸோ இதுதான் அப்டேட். இதில் யூஸ் பண்ணக்கூடிய அப்டேட் மெத்தட். ஓகே.